மக்களே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவில் வந்து முட்டு கொடுக்குற அணி தலைவர் ஒருத்தர் இருக்காப்புல, யார் தெரியுமா? அந்த சீப்பு செந்தில், புரோட்டா வீதி செந்தில், அண்டா செந்தில், இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பேரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னன்னா அந்த ஐடி கம்பெனியில் உள்ள வேலை பார்க்குறவங்க அப்படிலாம் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தினால நீங்களா சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. நான் கேட்குறேன், நீ முதல்ல சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியா, தின்றிருக்கியான்னு கேட்குறேன். தின்றீங்கன்னா இந்த கேள்வி கேட்பியா? என்னன்னா ஓட்டு போகிறது ஒருத்தர் தனி உரிமை, அதை நீ ஏன் கேள்வி கேட்குறேன் வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க அரசியல் உள்ளாமல் வேலையை பார்க்குறாங்க. அரசியல் சேவைங்கிறத மறந்து அதை வேலையை நினச்சி நம்ம வந்து இவங்களாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம், அதனால் இவங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சி, அதாவது செஞ்ச வேலைக்கு பிரதிபலன் எதிர்பார்ப்பான் பற்றியா, அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசியலுங்கிறது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மை. அதில் வந்து வேலைக்கு இடமே இல்லை. நான் உழைச்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு % கூட துளி உரிமை கூட எவனும் கிடையாது. ஏன்னா நீ சேவை மனப்பான்மையில் வந்தால் மட்டும்தான் நீ அரசியல் பண்ண வரணும். நான் வந்து வேலை பார்த்துருக்கேன், நான் இந்த திட்டத்தை செஞ்சு கொடுத்துருக்கேன், இந்த திட்டத்தை செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ வந்து ஓட்டு எங்களுக்கு போடணும்னு சொல்லணும் எந்த உரிமையுமே கிடையாது, ஓகேவா? ஒரு நல்ல அரசு என்ன தெரியுமா, மக்களுக்கான அடிப்படை தேவையிலேருந்து ஆடம்பர தேவை எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதை பற்றி எந்த விளம்பரம் இல்லாமல் போய்ட்டே இருக்கணும். அதுதான் அரசு. ஏன்னா முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மை. இதில் எந்த லாப நோக்கம் இந்த நோக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அரசியல்லாம் சேவை மனப்பான்மை எடுத்து இருக்கணும். இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிற அதை மறந்து இதை ஃபுல்லாக வேலையாக்கி நாங்கள் உழைச்சோம் உழைப்பு இதை தாங்க காலம்லாம் சொல்கிறாங்க. உழைப்பு என்ன, நீ நம்ம ஏதாவது கம்பெனியில் உழைச்சி சம்பாதி, ஓகேவா? இங்கே வந்து இந்த அரசியலை வந்து உழைப்பை தேடாத, ஓகேவா?